ரம்யா ஒரு பாம்பு, அவளை மட்டும் நம்பவே கூடாதுன்னு. வணக்கம் மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பழைய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு ஆளா உள்ள வந்துட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் மாதிரி ஒரு ஃபன்னா ஒரு மூமெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது டூர் மாதிரி அங்கங்க நடந்த விஷயங்களை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஒவ்வொரு ஆளா ஒரு இடத்தையும் சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இப்படி விஷயம் நடந்துச்சு, அந்த இடத்துல அப்படி விஷயம் நடந்துச்சுன்னு அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பழைய கண்டஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ரம்யா சாண்ட்ராவை சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பெயின்ஃபுல்லான ஒரு இடம் இந்த இடம் அப்படின்னு ஒரு பாத்ரூம் நின்று பேசிட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப ஹேர்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாருவும் சாண்ட்ராவும் ரம்யா பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்க, யாரை வேணும்னாலும் நம்பலாம், ஆனா ரம்யா மட்டும் நம்ப முடியாது, ரம்யா ஒரு பாம்பு மாதிரி, ரம்யா மட்டும் நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றத அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும் ரம்யா பேசிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, எதுவுமே தெரியாத மாதிரி ஓரம் நின்று இப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஓரம் நின்று பாவமா பாத்துட்டு இருக்காங்க நம்ம சாண்ட்ரா. மக்களே, இது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா டாப் 6ல இருக்காங்க மக்களே. அதாவது டாப் 6க்கான தகுதி உள்ளவங்களா அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செய்யணும் மக்களே. இப்படி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ரம்யா மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதுக்கடுத்து யாரு வராங்க பார்த்தே வியானா வராங்க. வியானா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நான் ஒரு 2 பேர்த்திட்ட பேசியிருக்கேன், இதே போல அதாவது இதே லிவிங் ஏரியால உட்காந்து நான் 2 பேர்த்திட்ட பேசிட்டு இருந்திருக்கேன். ஆனா அந்த 2 பேருமே என்னைய பத்தி இவ்வளவு தூரம் பேசியிருக்காங்க. அதாவது அப்பா என்னால முடியாதுப்பா சாமி, காதுல கூட கேட்க முடியல, அந்த அளவுக்கு என்னை பேசியிருக்காங்கன்னு வியானா ஒரு சில பேர்த்த பார்த்து சொல்றாங்க. யாரை பார்த்து சொல்ற மாதிரி இருக்குன்னா, விக்ரம் பார்த்து தான் சொல்ற மாதிரி இருக்கு. விக்ரமும் அப்படி பேசியிருக்காரு. ஆனா எந்த விஷயம் பாத்தீங்கன்னா, விக்ரமும் வியானாவும் ஒரு Dress சண்டை வரும். அப்போ ட்ரெஸ்ஸை பத்தி பேசிட்டு அதாவது வாய் தகராறு பெருசா அவங்க 2 பேரும் பேசி விஜய் சேதுபதி அளவுக்கு போயிடும். விஜய் சேதுபதி சார் கூட அப்போ பேசிட்டு இருப்பாரு, அந்த அளவுக்கு போயிடும். அதை விக்ரம் கேட்டுட்டு இருக்காரு. ஓகே மக்கள், இதோட இந்த வீடியோ முடியுது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய சண்டை நடந்தது வச்சது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க மக்களே. இதை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.